முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று பங்குனி 28 ஏப்ரல் 11 வியாழக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாளிலே நீங்கள் தொடங்குகின்ற காரியம் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக நடந்தேறும். இன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்யும்போது திட்டமிட்டபடியே காரியங்கள் நடந்தேறும். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு, ஒத்துழைப்பு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உடன் இருக்கக்கூடியவர்கள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், இவர்களோடு இருந்து வந்த சண்டை சச்சரவும் கூட முடிவுக்கு வரும். தோல்வியடைந்த விஷயங்களிலே மறுமுறை முயற்சிக்கும் போது வெற்றி பெறலாம். எப்படிப்பட்ட போட்டியாக இருந்தாலும் இன்றைய நாளிலே நீங்கள் முழு திறமையையும் வெளிப்படுத்தி அதிலே வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கு கொஞ்சம் பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு வாக்கு கொடுப்பது அல்லது பிறரை தவறாக பேசிவிடுவது, தவறாக புரிந்து கொள்வது, கோபப்படுவது, இதனால் நட்புகள் விரோதமாகக்கூடிய அளவிற்கு அந்த பேச்சு உங்களுக்கு தவறான பலனை கொடுத்துவிடும். சிந்தித்து பேசுவது நல்லது. கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது. குடும்ப நபர்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு நல்லது சொன்னாலும் கூட பக்குவமாக, நிதானமாக, அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளாதபடி சொல்ல வேண்டும். அப்படி நயமாக பேசும்போது இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். மிதுன ராசி அன்பர்களே, இந்நாளிலே எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகமாகும். பெரிய அளவிற்கு வளர வேண்டும், உயர வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் பிறக்கும். இப்படி எண்ணம் பிறப்பது மிகவும் சிறந்த விஷயம். ஆனால் இதற்காக அவசரப்படக்கூடாது. இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவது, இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது. குறுக்கு வழிகளிலே முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் தோன்றும் போதே அதை நாம் கைவிட வேண்டும். அப்படியாக இன்றைய நாளிலே வெல்ல வேண்டும், வளர வேண்டும் என்பதெல்லாம் சரி. ஆனால் அதற்காக பொறுமை தேவை, உழைப்பு தேவை, முயற்சி தேவை. அதற்குண்டான தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கக்கூடிய துறையிலே நீங்கள் வளர்வதற்கு எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டுமோ அவற்றை இன்றைக்கு தொடங்கினால் அந்த எண்ணமானது கட்டாயம் உங்களுக்கு பலனை தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா தேவி. கடகராசி அன்பர்களே, வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து நல்ல ஒரு செய்திக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் அது இன்றைக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் வெளிநாடு செல்வதற்குண்டான முயற்சியை செய்து அங்கிருந்து அதற்குண்டான அனுமதி வர வேண்டும் என்றால் அது இன்றைக்கு கிடைக்கும். அதே போல புதிய கடன்களை வாங்குவதற்கு உகந்த நாளாக இருக்கின்றது. நியாயமான நல்ல விஷயங்களுக்கு சக்திக்கு ஏற்றவாறு கடன் வாங்குவதற்குண்டான அமைப்பு இன்றைக்கு இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். சிம்மராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இன்றைக்கு நடந்தேறும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. விரும்பிய இடங்களுக்கு சென்று வரலாம். சுதந்திரமாக இன்றைக்கு நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த ஒரு தடை, நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்தது, அதுவெல்லாம் இப்போது சரியாகும். மூத்தவர்கள் உங்களை முழுமையாக இப்போது நம்ப தொடங்குவார்கள். உயர் அதிகாரி, முதலாளி உங்களை சுதந்திரமாக விட்டு ஒரு பொறுப்பை கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அதே போல நல்ல பலனையும் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார். கன்னிராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியாக நல்ல முடிவுகளை இன்றைக்கு நீங்கள் எடுக்கலாம். எந்த முடிவை எடுக்கிறீர்களோ அதிலே உறுதியாக இருக்க முடியும். நாம் முடிவை எடுக்கக்கூடிய நேரம் கூட முக்கியமானது. எந்த நேரத்திலே நாம் ஒரு உறுதியை பூணுகிறோம், எந்த நேரத்திலே ஒரு வைராக்கியத்தை வைக்கின்றோம். தீய பழக்கங்களை விட வேண்டும், நல்ல பழக்கங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, நாணயமாக இருக்க வேண்டும், சிக்கனமாக இருக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். இப்படி எந்த ஒரு முடிவை செய்வதாக இருந்தாலும் செய்யக்கூடிய நேரமும் கூட இருக்கின்றது. அப்படியாக இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய முடிவு உத்தியோக ரீதியான முடிவு, அதுவெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நீடித்து நின்று பலனை தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமாள்.
துலா ராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு தந்தையிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எளிதாக கிடைக்கும். ஆசிரியர், குரு, உயர் அதிகாரி இவர்கள் இப்போது உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு எது சரி என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பொறுப்பை உங்களுக்கு கொடுப்பார்கள். எப்படி செய்தால் இன்னும் உங்களை வளர்க்கலாம் என்பதை புரிந்து கொண்டு அப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்குவது, உங்களுக்கு ஏற்றவாறு புரியும்படி சொல்வது, செய்து காட்டுவது, இப்படி பிறர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலே செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பயன்படுத்தி கொள்ளும் பொழுது பலனை அடையலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, கட்டுப்பாட்டிற்கு இன்றைய நாளிலே நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும். மனக்கட்டுப்பாடு, பேச்சு கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, இப்படி அனைத்திலும் நீங்கள் இன்றைக்கு உங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அனாவசிய செலவுகள், தேவையில்லாத பயணங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் புறந்தள்ள வேண்டும். மாறாக கடினமாக உழைக்க வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. எளிய உணவை உட்கொள்ள வேண்டும். இறை வழிபாடு செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் கடைபிடிக்கும் போது நற்பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணை மூலமாக நன்மை நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு உடன் இருக்கக்கூடியவர்களோ நண்பர்களோ இன்றைக்கு தானாக முன்வந்து உதவி செய்வார்கள். இன்றைய நாளிலே நீங்கள் பிறரோடு கலந்து கூட்டு பணியை செய்வது நல்லது. தனித்து செயல்படுவதை விட பிறருடைய துணையோ ஒத்துழைப்போ வழிகாட்டுதலோ உங்களுக்கு கிடைக்கும்போது அது இரட்டிப்பு பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் இன்றைய நாளிலே எக்காரணம் கொண்டும் எதற்காகவும் எவரையும் நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. எவரையும் எடுத்தெறிந்து பேசக்கூடாது. துச்சமாக நினைக்கக்கூடாது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான். மகர ராசி அன்பர்களே, இந்நாளிலே சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக நற்பலனை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு ஏற்ற பொறுப்புகள் கொடுக்கப்படுவீர்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வி கடன் பெறுவது, விரும்பிய துறைகள் எடுத்து படிப்பது இதுவெல்லாம் சாத்தியமாகும். பொதுவாக நோய் நொடிகள் குணமாவது, இன்றைக்கு பரிசோதனைகளை செய்து கொள்ளும்போது சரியான முடிவுகள் கிடைக்க பெறுவது, ஆரோக்கியத்திலே அக்கறை அதிகமாவது இவையெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமாக ஒரு தொடர்பு இன்றைக்கு ஏற்படும். நீங்கள் பிறந்த, வளர்ந்த, சிறுவயதில் இருந்த அந்த இடத்தை பற்றிய எண்ணம் பிறக்கும். அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா, அங்கு இருக்கக்கூடிய ஆலய வழிபாட்டை செய்ய முடியுமா என்பது போன்ற எண்ணங்கள் இன்றைக்கு வரலாம். அதே போல் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கலை சம்பந்தமான, விளையாட்டு சம்பந்தமான பொதுவான ஏதாவது ஆர்வத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். மீனராசி அன்பர்களே, முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு பிறக்கும். சாதாரணமாக நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும், பிறகு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வேண்டும், யாரையும் எதிர்பார்க்காமல் கடன் வாங்காமல் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு படியாக நாம் அடியெடுத்து வைப்போம். அப்படி படிப்படியாக முன்னேறியவர்கள் இன்றைக்கு ஏதாவது சாதிக்க வேண்டும், அந்த முதல் படியை, உயர்ந்த படியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக பெறுவீர்கள். அந்த எண்ணம் உங்களை வளர்க்கக்கூடிய, அதற்காக நீங்கள் உழைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமாஸ்கந்தர். இந்நாள் எல்லோருக்கும் ஏற்றம் தரக்கூடிய நன்னாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.